ஸோ க்ரோஷேயில் அந்த மல்லிப்பூ சரம் மாதிரி செய்கிறதுக்கு பேசிக்கலி நான் வந்து ஒரு 9 இன்ச்சஸ்க்கு ஃபவுண்டேஷன் டபுள் க்ரோஷே போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இதில் ஆங்கர் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் எனக்கு அந்த பூ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வேணும்னு இருந்துச்சு. ஓகே, அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஹூக் பார்த்தீங்க அப்படின்னா 2 mm டியூலிப் ஹூக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ இதை முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஒயிட் இல்லைனா ஹாஃப் ஒயிட் யான் எடுத்துகிட்டு, நான் யூஸ் பண்ணுறது ஒயிட்டு ஆங்கர் 4057 ஆர்ட் நம்பரோட ஃபுல்லாக பியோர் ஒயிட் கலர். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து பாப்கார்ன் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட் இது டபுள் க்ரோஷே போடும்போது நீங்கள் வந்து கலர் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையுமே கூடவே கொண்டு வரலாம். ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அதாவது பேசிக்கலி உங்களுக்கு அந்த பூ எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ, எனக்கு வந்து 4 பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஸோ நான் 4 எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு ஓகே ஸோ நான் வந்து ஒரு 5 டபுள் க்ரோஷே போட்டு பாப்கார்ன் ஸ்டிச் போடலான்னு பார்க்குறேன். ஸோ பாப்கார்ன் ஸ்டிச் பேசிக்கலி எப்படி போடுவாங்கன்னா 5 டபுள் க்ரோஷேஸ், அதாவது உங்களுக்கு எத்தனை டபுள் க்ரோஷேஸ் வேணுமோ அத்தனை டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டு ஓகே இதில் வந்து நான் அந்த ஹைட் 4 போட்டிருக்கேன்றதுனால அந்த கோல்டன் லூப் வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி. ஓகே, போட்டுட்டு இப்போ வந்து இது ஒரு டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து ஒரு பாப்கார்ன் ஸ்ட்ரெச் வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதில் விட்டு நீங்கள் இப்படி ஒரு இதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பூ ரெடி. இப்போது திரும்ப வந்து உங்களுக்கு 3 செயின்ஸ் போட்டு எதுலேருந்து வெளியே வந்தீங்களோ அதுலேயே திரும்ப வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்படியே இந்த என்டையர் ரோக்கு போட்டுகிட்டே வரணும். எந்த ஸ்டிச்சும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, எதுவுமே இது பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே எல்லாத்துலேயும் ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த ரோ முடிஞ்சதும் பார்க்கலாம்.